அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 175 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அப்படிங்கிறத அவங்க ட்ரைனிங்கில் கழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் எடுக்க வேண்டிய அந்த ஒரு தருணம் வந்துடுச்சு. இவங்க எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. தங்சான் என்ன யோசிக்கிறேன், இந்த காட் ஆஃப் லைட் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தனியாலாம் அந்த டெஸ்ட்டை எடுக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ்க்கு 10 வருஷம் தராங்க, நம்ம ஆட்களுக்கு 1 வருஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. தங்சான் எந்த ஆர்டரில் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்கார், அதுக்கப்புறமா நம்ம மூபாய், ஜூஜிங், ஃபேட்டி, அதுக்கப்புறமா ரோராங், கடைசியாக தான் எடுக்கிறதா அவன் சொல்கிறான். ஆஸ்காருடைய முகத்தை பார்த்தா பயம் பங்கமாக தெரியுது. இருந்தாலுமே மோட்டிவேட்லாம் பண்ணி டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த க்ளோன் சாசேஜ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அதில் மூபாயோடைய பவர் இருக்குது. இந்த ஹைஷன் ஐலண்டில் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க இல்லையா. சியாஸ் மாஸ்டர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போஸ் ஆயிஷி, எல்லார் பார்வையுமே இவங்க மேலே தான் இருக்குது. ஒரு வழியாக இவங்க அந்த 90 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 99ல் இருக்கான் ஆஸ்கார். பாயபுள்ள சாசேஜ் எல்லாம் சாப்பிட்டு உடம்புல சோல் பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதில் விஷயம் என்னென்னா, அந்த 100வது படிக்கட்டு இருக்குல்ல, அதில் கால் எடுத்து வச்ச உடனே ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குமா. தங்சான் கேட்குறான், ஆஸ்கார் நீ ரெடியா போ அப்படிங்கிறான். அவனும் கால் எடுத்து வச்சது தாங்க பயங்கரமான ஒரு ப்ரெஷர். அதாவது இந்த பனி பிரதேசத்தில் பனி புயலில் மாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அட்வென்ச்சரில் இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கான். ஸோ இந்த டெஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும். ஆனால் இவன் நான் விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடச்சிட்டு முன்னேறலான்னு பார்த்தா அந்த பவர் அவனை போட்டு அழுத்துதுங்க. இதுதான் இந்த டெஸ்ட்டே, இதுதான் நம்ம அதை முன்னேறி போகணும். ரோராங் என்ன பண்ணுறா, சீபா வேம்பர் பக்கோடா வச்சு இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவனுக்கான ஸ்ட்ரென்த்து, சோல் பவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறா. இன்னொரு பக்கத்தில் தங்சானுமே என்ன பண்ணுறான், அவனுடைய சோல் பவரை ஆஸ்காருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆஸ்கார் இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் இதை கடந்து போயே ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த சாவுடைய விளிம்பில் இருக்கும்போது அது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு பழமொழி கூட இருக்குது பார்த்தீங்களா, இஃப் இட் டசன்ட் கில் யூ இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்காரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலையில தான் இருக்கான். கிட்டத்தட்ட சாவுடைய விளிம்பில் இருக்க மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ஆனாலுமே ஆஸ்கார் இந்த இடத்துல தனியாக இல்லை, அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுமே ஒரு பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவனுடைய மொத்த வில் பவரையும் பயன்படுத்தி அந்த கடைசி படிக்கட்டு 108வது படிங்க, அவனுக்கு ஏதோ இமயமலையை ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு. இருந்தாலும் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறிட்டான். ஏறின உடனே அந்த ப்ரெஷர் மொத்தமாக போயிடுச்சு. ஆஸ்கார் இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால அவனுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அவனுடைய சோல் பவர் அப்படிங்கிறத ஒரு லெவல் ஏற்றி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவன் லெவல் 69ல் இருக்கான். இப்போது இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான் இல்லையா, மற்றவங்க களத்தில் இறங்குறாங்க. நம்ம மூபாய், ஜூஜிங், அதுக்கப்புறமா ஃபேட்டி. மூபாய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே மொத்த விதையும் இறக்குறாங்க. ஜூஜிங், ஃபேட்டி 2 பேருமே அந்த க்ளோன் சாசேஜை சாப்பிட்டு மூபாயோட பவரை யூஸ் பண்ணி ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஒயிட் டைகர் ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, அதுதான். இவங்களுமே 100வது படிக்கட்டில் காலை வச்சது தான் பயங்கரமான ப்ரெஷர். நம்ம மூபாய், ஜூஜிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அது சாதாரண ஃபேமிலியே கிடையாது. அதாவது இங்கெல்லாம் குழாவை திறந்தால் தண்ணி வராது தம்பி, ரத்தம் தான் வரும்னு சொல்கிற மாதிரி அது ஒரு கலவர பூமி, ரத்த பூமி. அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மோட்டிவேஷன் அவங்க 2 பேருக்குமே இருக்கும், தொடர்ந்து போகிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம ஃபேட்டியாலலாம் சுத்தமாக ஒன்றுமே முடியல. ஆனால் ரோராங் இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறா. அதே மாதிரி தங்சானுமே இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறான். இப்போது இவருடைய மோட்டிவேஷன் எங்கே இருக்குது, நம்ம ஃபேட்டியோட மோட்டிவேஷன் எப்படியாவது ஷாங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு இவனுமே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க 3 பேரும் கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாங்கப்பா. ஆக்சுவலாக மூபாய், ஜூஜிங் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபேட்டியுமே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டான். இப்போ இவங்க அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆனதுனால இவங்களுடைய சோல் பவர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மூபாயோட சோல் பவர் லெவல் 71ல் இருக்குது இப்போது. அதே மாதிரி ஜூஜிங் லெவல் 70க்கு ரீச் ஆகிறா. நம்ம ஃபேட்டி லெவல் 69க்கு ரீச் ஆகிறான். போஸ் ஆயிஷி பார்க்குறாங்க, ஜூஜிங் லெவல் 70 ரீச் ஆகிட்டா. இப்போ என்னுடைய வாரிசு நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரோராங் தானே இவங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாரிசு, அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ரோராங்குமே என்ன பண்ணுறான், அந்த ஒரு க்ளோன் சாசேஜ் அப்படிங்கிறது சாப்பிட்றா. ஏன்னா மூபாயோட பவரை யூஸ் பண்ணோம்ல. இதில் விஷயம் என்னென்னா, தங்சான் சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் இவளால் சீபா வேம்பர் பக்கோடாவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவள் அந்த க்ளோன் சாசேஜை சாப்பிட்ருக்கா, அதை அவளால் பயன்படுத்த முடியாது. ஸோ ரோராங் ஏற ஆரம்பிக்கிறா. 119 படிக்கட்டு ஏறிட்டா. 120ல் கால் வைக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அவள் விட்டால் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவா போல தெரியுது. இப்போது ரோராங்க்கு அவளுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ட்ராஜடி என்ன, அவளுடைய கிளான் அவள் கண் முன்னாடியே அழிஞ்சது தான் மிகப்பெரிய ட்ராஜடி. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒரு கிளானே அவள் கண் முன்னாடி அழிஞ்சிருக்கு இல்லையா. இந்த மெமரிஸோட தாக்கத்தில் பயபுல கீழே விழுந்திருக்கும். ஆனால் தங்சான் தான் சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறான் அவளை.
அதுக்கப்புறம் அவளே கொஞ்சம் சுதாரிச்சு ஏற ஆரம்பிக்கிறா. இப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுறா. இருந்தாலுமே இந்த தாக்கம் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். இவளுக்காக அங்கே ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க, சும்மா கிடையாது. அதாவது அவங்க தாட் என்னென்னா, இந்த கிளானே அழிஞ்சு போயிட்டா கூட ரோராங் இருக்கிற வரைக்கும் சீபா வேம்பர் கிளான் வந்து அழிஞ்சு போகாது. அதுலேயும் நம்ம ஸ்வாட் டோலோ பண்ணதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷன் இவளுக்காக தன்னுடைய கையையே வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. விட்டுருந்தா செத்தே போயிருப்பான் போல தெரியுது. ஸோ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் இவளுடைய கிளான் வந்து இவளுக்காக பண்ணியிருக்குல்ல. இப்போ இவ என்ன பண்ணணும், அந்த கிளானை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் இவளுக்கு வேணும்ல. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி ஏறி அந்த 136வது படிக்கட்டில் போய் காலை வைக்கிறா. இவ டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால இவளுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இவளுடைய அந்த சோல் பவர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இவளுடைய எக்ஸிஸ்டிங் சோல் ரிங்ஸ் இருக்குல்ல, அதோடைய பவர் எல்லாமே 500 இயர்ஸ் அதிகமாகுது. ஒவ்வொரு சோல் ரிங்கோட பவருமே 500 வருஷம் அதிகமாகிருக்கு அப்படின்னா அதை வச்சு இவளால் பெட்டர் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஸோ யாருக்கு சோல் பவர் கொடுக்கணும், யாருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், அது எல்லாமே பக்காவாக பண்ண முடியும். சிஆர்ஸ் மாஸ்டர் வந்து இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனுஷன் யோசிக்கிறான், இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே தங்சானால டெஸ்ட்டை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அவன் தானே காட் ஆஃப் ஓஷனுடைய அடுத்த வாரிசு. அதே மாதிரி போஸ் ஆயிஷி அவங்களுமே மொத்த கவனத்தை இங்கே தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆட்கள் எல்லாருமே டெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ யார் எடுக்கணும், தங்சானும் ஷாவும் மட்டும் தான் எடுக்கணும். ரோராங் என்ன சொல்கிறான், நீ ஏறி முடிக்கிற வரைக்கும் உனக்கான ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறா. மற்றவங்களுமே என்ன பண்ணுறாங்க, அவனை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது எல்லாருமே வந்து கப்புள்ஸாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஃபேட்டிக்கு உடனே ஆசை வந்துச்சு. அவன் என்ன பண்ணுறான், ஷாங் மேலே போய் தோளில் கை போடுறான். பட் ஆனால் அவன் தட்டி விட்டுறா. இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இவனோட கையை போய் பிடிச்ச உடனே சாருக்கு உலகமே புரியல. இப்போ தங்சான் ஷாவு 2 பேருமே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இவங்க டெஸ்ட் எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.